செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இன்று திறந்து வைக்கப்பட்ட ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவின் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம். இந்தியாவின் நம்பர் 1 தீம் பார்க்கான ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவை இன்று முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே கொச்சின், பெங்களூர், ஹைதராபாத் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட சென்னை திருப்போரூர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒண்டர்லா தீம் பார்க்கில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. அது என்ன என்று பார்க்கலாம். முக்கியமாக இந்த தீம் பார்க்கில் சுமார் 64 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீம் பார்க்கில் 43 சவாரிகள் இடம்பெற்றிருக்கிறது. 611 கோடி செலவில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தீம் பார்க்கில் 1000 நபர்கள் நேரடியாக வேலை வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு உள்ளூரை சார்ந்த மக்களும் கூட இதனால் பயனடைவார்கள். மேலும் நான் முன்பு குறிப்பிட்டது போல 43 சவாரிகள் இதுல இடம்பெற்றிருக்கு. லேண்ட் ரைடர், அதே போல ஹை த்ரில் ரைடர், சில்ட்ரன் குழந்தைகளுக்கான ரைடர் சவாரிகள், பெரியவர்களுக்கான சவாரிகள், இப்படி 43 வகையான சவாரிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. 43 சவாரிகளில் ஏற்கனவே 42 சவாரிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. இன்றைய தினம் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில நாளை முதல் இது மக்களினுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. ஒரு நாளைக்கு 6500 மக்கள் வரை நேரடியாக வாடிக்கையாளர்களாக வருகை தந்து இதனை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வேவ் ரைடு, அதுவும் கூட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. அதே போல தஞ்சாவூரை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தாஞ்சூர் என்று பெயரிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரோலர் கோஸ்டரும் கூட இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவிலேயே இது முதல் இன்வெர்டர் ரோலர் கோஸ்டராக இது இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் ஒண்டர்லா தீம் பார்க் இருந்தாலும் கூட சென்னையில் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இதில்தான் இன்வெர்டர் ரோலர் கோஸ்டரானது இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ஜெயிண்ட் வீல், அது மட்டும் இன்னும் மார்ச் மாதத்தில் திறக்கப்பட இருக்கிறது. மற்ற 42 ரைடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஒன்று மட்டும், அந்த ஜெயிண்ட் வீல் மட்டும் மார்ச் மாதம் திறக்கப்பட இருக்கிறது. எனவே அனைத்து வசதிகள், அதே போல பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் இதில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தினசரி பயன்பாட்டுக்கு முன்னதாக ஒரு முறை அது பரிசோதனை செய்யப்பட்ட, ஒவ்வொரு சவாரிகளும் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே அது மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். எனவே ஒவ்வொரு பரிசோதனைகளும் தினசரி, வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை, மாதாந்திர முறை, இப்படி பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின்புதான் தினந்தோறும் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட்டினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் வார நாட்களில் 1449 ரூபாய், பெரியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு 20% டிஸ்கவுண்ட் அதில் இருக்கிறது. அதே போல வார இறுதி நாட்களில் 1779 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதிலும் கூட குழந்தைகளுக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆனது இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, பல்வேறு டிஸ்கவுண்ட்கள், டிக்கெட்டினுடைய விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இடையிடையே பல்வேறு டிஸ்கவுண்ட்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முக்கியமாக பிறந்த நாளாக இருக்கட்டும் அல்லது ஏதேனும் முக்கியமான தினங்களில் இந்த மாதிரியான, அதே போல மாணவர்கள் என்றால் அவர்களுக்கு 20% டிஸ்கவுண்ட், இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் எல்லாம் இதில் இருக்கிறது. எனவே டிக்கெட் விலையை பொறுத்த வரைக்கும் தோராயமாக 1400 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆனது கொடுக்கப்படுகிறது. எனவே குழந்தைகள், பெரியவர்கள், அதே போல வயதானவர்களுக்கும் கூட பல்வேறு சலுகைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. வீல் சேர் வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏற்ற வகையில் வீல் சேர், இந்த மாதிரியான வசதிகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவ குழு எந்த நேரமும் இந்த இடத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் என்றால் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய வகையில் மருத்துவ குழுவும் கூட இங்கே எப்பொழுதும் இருக்கும். அதே போல பார்த்தோம்னா இந்த வசதிகள், இந்த சவாரிகளை தாண்டி பல்வேறு வசதிகளும் கூட இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்க்கிங், அதே போல ரெஸ்டாரண்ட், மேலும் குழந்தைகள் ஓய்வெடுக்கக்கூடிய அறை, இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களும் கூட இங்கே இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஏற்கனவே பெங்களூர், கொச்சின், இந்த மாதிரியான இடங்கள்ல ஒண்டர்லா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது சென்னைக்கும் இது வருகை தந்திருக்கிறது. சென்னையில் இன்றைய தினம் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில நாளை முதல் இது பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு வருகை தர இருக்கிறது. ஒரு நாளைக்கு 6500 நபர்கள் வரை இந்த சேவையை பெற முடியும்.